Yes, very good morning. Last class we have learned Stephen Boltzmann's law apparatus. So now we are going to conduct emissivity. So how to find the emissivity from unknown plate, which means test plate. So emissivity is the radiation property. We have know about what is mean emissivity. So emissivity is the how well the surface emitted the radiation energy to compare the perfect black body. So நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு perfect black body at the same temperature வந்து பார்த்தோம்னா black பாடிக்கும் இன்னொரு சர்ஃபேஸ் பிளேட்டுக்கும் வந்து பார்த்தோம்னா ஹீட்டை எவ்வளோ தூரம் எமிட் பண்ணுது. அதே பிளாக் பாடியோட கம்பேர் ஒய் வி ஆர் கம்பேரிங் பிளாக் பாடினா பிளாக் பாடி எமிசிவிட்டி வந்து ஒன் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா ரிசீவ் பண்ணுற எனர்ஜியை அது ரீட்டன் பண்ணிக்க முடியாது. 100% வந்து பார்த்தோன்னா எமிட் பண்ணிடும். ஸோ மற்ற இதில் வந்து பார்த்தோன்னா மற்ற அன்னோன் பிளேட்ஸ் ஒரு கிரே சர்ஃபேஸ் ஆகட்டும் இல்லை மற்ற சர்ஃபேஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரீட்டைன் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தோம்னா ரேடியேட் எனர்ஜி எமிட் பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அது பிலோ 1 இருக்கும். So now we are prove the test plate emissivity. So நாம் வந்து test plate ஓட emissivity இதான் அப்படிங்கிறத ஒன்றும் பிலோவாக இருக்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா heat transfer in emissivity apparatus. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த செட்டப் பண்ணி தான் we are standing in front of emissivity apparatus. ஸோ வந்து பார்த்தோன்னா they are providing two plates. So one is வந்து test plate, another வந்து black plate. So we all know about emissivity of black plate. Emissivity of black plate வந்து 1. ஸோ நமக்கு அது தெரியும். So known value இது unknown value test plate அது ஒரு gray surface. So நம்ம வந்து பார்த்தோம்னா they are providing two thermocouples respectively they are mounted. So test plate ல இருந்து black plate ல வந்து பார்த்தோம்னா ஒரு thermocouple வந்து பார்த்தோம்னா மவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒண்ணே வேணும். இன்னொரு அந்த என்க்ளோசர்ல வந்து அட்மாஸ்பியர் அந்த ambient temperature அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மூணாவது thermocouple வச்சிருக்காங்க. ஸோ வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஹீட்டர் டெஸ்ட் பிளேட் ஒரு தனி ஹீட்டர் பிளாக் பிளேட் ஒரு தனி ஹீட்டர். ஸோ அப்புறமா வந்து டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் வோல்டேஜ் அட்மீட்டர் பார்க்கறதுக்கு ஸோ அதெல்லாமே அந்த செட்டப் எல்லாமே அஸ் யூஸ்வல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் லேப்ல இருக்கிறதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா நான் ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தோன்னா பிளாக் பிளேட்டும் சரி டெஸ்ட் பிளேட்டும் சரி ஸோ வந்து பார்த்தோன்னா ஹீட் பண்ணுறோம். ஹீட்டர் மூலமாக ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு கண்டிஷன். ஸோ எமிசிவிட்டினாலே நம்ம வந்து பார்த்துருக்கோம் எமிசிவிட்டி இஸ் த ரேடியேஷன் ப்ராப்பர்ட்டி விச் மீன்ஸ் ஹவு வெல் த சர்ஃபேஸ் ஹீட் which means thermal radiation emitted compared to black body at the same temperature. Same temperature black body ல எவ்வளவு தூரம் எமிட் பண்ணுதோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து பார்த்தோம்னா இங்க இது எவ்வளவு அந்த டெஸ்ட் பிளேட் எவ்வளவு எமிட் பண்ணுது சேம் டெம்பரேச்சர் கண்டிஷன்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா சேம் டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் பிளேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஹீட்டர் கொடுத்துருக்காங்க பிளாக் பிளேட்டுக்கு ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக பிளாக் பிளேட் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா கீழே பிளாக் பிளேட் ஸோ அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பிளாக் பிளேட் அப்படின்ட்டு வோல்டேஜ் கொடுக்குறோம். ஒரு we have to wait on achieve steady state. So steady state ங்கிறது தெரியும். So steady state means வந்து பார்த்தோம்னா temperature does not change with respect to time. So time பொறுத்து வந்து temperature மாறாதுங்கிறது தான் steady state. So அதை நம்ம வந்து நிறைய இதில் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணியாச்சு. ஸோ அது மாதிரி அச்சீவ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணிட்டு வந்து பார்த்தோம்னா திரும்ப எகைன் வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் பிளேட் போகும். ஸோ டெஸ்ட் பிளேட்ல வந்து பார்த்தோம்னா அந்த டெம்பரேச்சர் இருக்காது. ஸோ அது இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் we have to adjust. So the which use of voltage adjustment. ஸோ வோல்டேஜை வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு ஈக்குவலாக பேரலைஸ் பண்ணுறோம். ஸோ அதே பிளாக் பிளேட்டுக்கு என்ன டெம்பரேச்சர் காட்டுச்சோ தெர்மோகப்புள் T1 நினைக்கிறேன். ஸோ T1 என்ன காட்டுச்சோ அதே டெம்பரேச்சர் T2லையும் அதாவது டெஸ்ட் பிளேட்டுக்கும் T2லையும் காட்டணும். ஸோ 70 பிளாக் பிளேட்டில் காட்டுச்சுன்னா இங்கேயும் 70 காட்டணும். ஸோ அது காமிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தோன்னா அந்த ரீடிங் வந்து பார்த்தோன்னா வோல்டேஜ் கரண்ட் அதாவது ஆம்ஸ். ஸோ வோல்டேஜ் ஆம்ஸ் அதையும் நோட் பண்ணிக்கிறோம். பிளாக் பிளேட்டு பண்ணணும் சேம் டெம்பரேச்சரில் வோல்டேஜ் ஆம்ஸை நோட் பண்ணிட்டு எமிசிவிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம்னா we are going to find the emissivity value. இது definitely below than 1. ஸோ 1 கீழே தான் கண்டிப்பாக இருக்கும். சரியா? தேங்க்யூ.